ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அதுக்கு ஒரு நேம் வைக்கணும். அந்த நேம் வைக்கணும்னா அந்த ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத திங்க் பண்ணும்போது பெருவளத்தான் திருமாவளவன் அப்படின்ற ஒரு பேர் வந்து கரிகாலன் அவரோட நேம், கம்ப்ளீட் நேம் வந்து கரிகாலன். அவரோட இன்ஸ்டாவில் என்னென்னா ஒரு விஷயமும் வந்து ஒரு டீமை ஹேண்டில் எப்படி பண்ணணும், ஒரு மக்களை எப்படி வழி நடத்தணும், ஒரு டீமை இமயமலை வரைக்கும் ஒரு வரைக்கும் 18,000 அடி வரைக்கும் ஹைட்டு வரைக்கும் போயிருக்காங்க. அதாவது எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் வந்து ஒரு 17 கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, சாரி, ஒரு 14,000 அடி வரைக்கும் ஒரு மக்களை கூட்டிகிட்டு போய் ஒரு போர் வீரர்களை கூட்டிகிட்டு வர்றதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. கூட்டின்னு வந்திருக்காரு, மக்களுக்கான கல்லணையை கட்டியிருக்காரு அப்படின்னும் போது அவரோட விஷன் எப்படி இருக்குது, அவரோட திங்கிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு அப்புறம் அவரை பற்றி நான் இப்போ பேசுகிறேன்னா அந்த விஷயத்தை விட்டுட்டு போயிருக்காருன்றதுனால அவரோட நேம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. அதனால தான் இந்த பேர் வந்து பெருவளத்தான் திருமாவளவன் அப்படின்னு வச்சுருக்கேன். பட் இது வந்து என்னோடய கம்பெனிக்கு சூட்டபுளாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அவரோட ஐடியாலஜியை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஐடியாலஜின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு இடத்துல கற்றுக்கிறது தான். அந்த ஐடியாலஜி நான் யூஸ் பண்ணி நான் எந்தளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்றத தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். டீமை வழிநடத்துறதுக்கான ஒரு விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஆரம்பிச்சது தான். பட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம், அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஆல்மோஸ்ட் கெத்துனியோட விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கும் ஒரு டெக்னீஷியன் அண்ட் சிஆர்எம் அண்ட் பிராண்ட், ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டை கால் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு சிஆர்எம் கால் பண்ணி அவங்களுக்கு கேட்குறாங்க, என்ன ப்ராப்ளம் கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா அகெயின் டெக்னீஷியனுக்கு அந்த இந்த தான் இஷ்யூ அப்படின்னு சொன்ன உடனே அந்த டெக்னீஷியன் அந்த ப்ளேஸ்க்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் சப்போஸ் வாரண்டியில் இருந்ததுன்னா பில் இருந்தால் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும், பில் இல்லைன்னா கிளைம் பண்ண முடியாது. இந்த இஷ்யூ வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது அந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு ஆப்பை. பட் இந்த ஆப் வந்து ஒன்லி ஃபார் அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலை. இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மை ப்ராடக்ட்ஸ், நீங்கள் வாங்குகிற ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கான லிஸ்ட்டு வந்து நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடியாது. நெக்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு சர்வீஸும் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னா பேன் இந்தியா தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம லோக்கல் வைஸில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. 9 to 6 அப்படின்றதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து அது யாருமே இப்போ லைக் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த ஜென்ரேஷன் நீங்கள் ஒரு 80s 90s to 2000 கேட்டிங்கன்னா 6 to 9 to 6 எல்லாம் ஈஸியாக கரெக்டாக வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோமா ஜாலியாக இது பண்ணோமா மறுநாள் வேலைக்கு போனோமா அப்படி இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி சுத்தமாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாமே நான் நினச்சா வேலை செய்யணும், இல்லைன்னா ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்ற தாட்டில் தான் எல்லாமே இருக்காங்க. அதை நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இவங்களோட ஜென்ரேஷன் எப்படின்னா நினச்சா ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைக் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்றைக்கும் எந்த டைமுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ அதை ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளஸ் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு முடிச்சு அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு அவங்களோட ஒர்க் பார்க்க போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் ஒரு கம்பெனிலையும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி தேவைன்னும் போது அந்த டெக்னீஷியன் அடிஷ்னலாக இன்கமுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் நினைக்கும் போது ஒர்க் பண்ணலாம், அவசரமே இல்லை, எப்போ தேவையோ அப்போ போய் ஒர்க் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஆஃப் பண்ண வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறதுக்கு. இதுக்கான ஒரு விஷயம் தான் இது. நெக்ஸ்ட் சேல்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டீங்க, சர்வீஸ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் சேலும் இதுலேயே இந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் வாங்கிடலாம். பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம மை ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சர்வீஸ் இப்போ தான் டெஸ்டிங்கில் இருக்குது. டெஸ்டிங் முடிஞ்சவொடனே டெக்னீஷியன் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சேல்ஸு, அப்புறம் ப்ராடக்ட்ஸ் ரெண்டல். இப்போ நிறைய பேர் கமர்ஷியலில் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் இப்போ ஒரு ஃப்ரீசர் வச்சுருப்பாங்க, ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன திடீர்னு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு அடித்து உடனே ஐஸ்கிரீமில் உரிக்கிடும், வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை ரெண்டல் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் சரியானோன்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அகெயின்
பையிங் செல்லிங். பையிங் செல்லிங் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம், அது ஆப்ஷன் இருக்குது. ப்ராடக்டோட இன்சூரன்ஸ், இதுதான் இந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ். உணவு